Hello viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.27 பார்க்கலாம். சால்வ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x square minus 2 root 6x plus 3 equal to 0. இங்கே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 3s are 6. இப்போது இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா மைனஸ் ரூட் 6 இன்ட்டு மைனஸ் ரூட் 6. இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சம் கிடைக்கும். ரூட் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். 2x ஸ்கொயரை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மைனஸ் ரூட் 6x மைனஸ் ரூட் 6x கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஸ்டெப்பு நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற பசங்க இந்த ஸ்டெப்பு போடாமையே போட முடியும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற பசங்களுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதியிருக்கேன். ரூட் 6ஐ ரூட் 2 இன்ட்டு ரூட் 3, இங்கேயும் ரூட் 2 இன்ட்டு ரூட் 3, 3ஐ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ காமனாக எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ரூட் 2 இங்கே ஒரு ரூட் 2வை காமன் எடுக்கலாம், எக்ஸை காமன் எடுக்கலாம். அப்போ ரூட் 2x இருக்கும் மைனஸ் ரூட் 3. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 3யை காமனாக எடுத்திங்கன்னா ரூட் 2x மைனஸ் ரூட் 3 ப்ராக்கெட்குள்ளே சேமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், சேமாக வந்திருக்கு. அப்போ ரூட் 2x மைனஸ் ரூட் 3யை காமனாக எடுத்தோம்னா ரூட் 2x மைனஸ் ரூட் 3 தான் அகெயின் கிடைக்க போகுது. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். அப்போ ரூட் 2x இஸ் ஈக்குவல் டு ரூட் 3ன்னு கிடைக்கும் ரெண்டு பக்கமும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2 அப்படின்னு ரெண்டு பக்கமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் காமனாக எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், தடுமாற மாட்டிங்க. Thank you viewers.